ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல லவ் மேரேஜ் காதல் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முக்கியமான பதிவு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது பல ஜாதகத்தை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. காதல் திருமணம் செஞ்சவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதான் காதல் திருமணம் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியும். நிறைய கருத்துக்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது காதல் திருமணத்துக்கு. இருந்தாலும் என்னுடைய அனுபவ ரீதியா சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதுக்கு நான் பிருகுநந்தி நாடி முறையை தான் கையாளலாம். ஏன் எதுக்கு பிருகுநந்தி நாடி முறைன்னா, இதுல பார்த்த உடனே பலன்களை ரொம்ப சீக்கிரம் சொல்ல முடியும். அதே மாதிரி பலன்களும் கரெக்டா துல்லியமா வருது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அர்ஜென்டா பலன்களை எதிர்பார்க்கறாங்க, அர்ஜென்டா கிளம்பணுன்றாங்க. அதனால நம்ம ஒரே முறையை கத்து வச்சுக்கிறத விட நிறைய முறைகளை கத்து வைக்கணும். பாரம்பரிய முறையில பிருகுநந்தி நாடி முறை தெரிஞ்சிருக்கணும். பிரசன்ன முறைகளிலும் ஏதோ ஒரு முறைகள் எல்லாம் இப்ப கைவசம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளால பலன்களை சீக்கிரமா சொல்ல முடியும். இப்ப பிருகுநந்தி நாடி முறை தனி சப்ஜெக்ட், அது தனி கான்செப்ட். அதுல திசைங்க பார்வைகள்லாம் வேற. அப்ப இதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப புதன், கேது இந்த 2 கிரகத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். இப்ப பாரம்பரிய முறையில நம்ம என்ன சொல்லுவோம், தசா புக்தி அந்தரம் பார்க்கணும். 2, 5, 7, 11ஆம் பாவங்கள் தசா புக்தியில சம்பந்தப்படுதான்னு பார்க்கணும். அந்த பாவங்கள் கோச்சாரத்துல எப்ப வலிமையா இருக்குது அப்ப காதல் திருமணம் கை கூடும். அதே 2, 5, 7, 11க்கு பதிலு 12, 2, 5, 7, 12ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்ப கோச்சாரத்துல அந்த பாவங்கள் வலிமை பெறும்போது அந்த காதல் தோல்வி அடையும். பாரம்பரிய முறையில இந்த பாவங்கள்லாம் சம்மந்தப்படுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி பாரம்பரிய முறையில என்ன சொல்லுவாங்க, சுக்கர நட்சத்திரத்துல குரு நின்னா காதல் திருமணம், சந்திரனுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் நின்னாலும் காதல் திருமணம், இப்படி பல கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பலன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான முறையை நீங்க கையாண்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க பலன் எடுக்கலாம். ஒரு 6-7 பாயிண்ட் தான், ரொம்ப அதிகமாவும் இல்லை, 6-7 பாயிண்ட் தான். நோட் பண்ணிக்கங்க. அதனால அத முறையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப புதன், கேது. புதன் தான் காதலுக்குரிய கிரகம். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நண்பன், காதலன், காதலி, சகோதரருக்கு அடுத்த சகோதரன், 2வது சகோதரன், இது எல்லாமே புதன் தான். கடைக்குட்டின்னு சொல்றோம். அப்ப புதன் தான் காதலுக்கான கிரகமா பிருகுநந்தி நாடியில எடுக்கப்படுது. அதுக்கு அடுத்த கிரகமா கேது. என்ன சார் அந்த கேது என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? கேது தான் பூர்வ ஜென்ம பந்தம். இப்போ ஒரு ஆளை பார்த்தோடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு பழக்கப்பட்ட மாரி, அவர் கூட நெருங்கி பழகின மாரி ஒரு தோற்றம் வரும், ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அதன் மூலியமா தான் காதல், ஈர்ப்பு, லவ் இதெல்லாம் ஏற்படுது. அப்ப இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா கேது. பூர்வ ஜென்ம பந்தத்தை கொடுப்பவர் தான் கேது. அதனால்தான் புதனும் கேதுவும் இந்த பிருகுநந்தி நாடியில மையப்படுத்துறாங்க. அப்ப புதனும் கேதுவும் 1, 5, 9 2ஆம் இடத்துல இருந்தா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக இணைவ குருவோ சுக்கரனோ பார்க்கணும். அதே 1, 5, 9, 2ல குரு இருந்தாலோ சுக்கரன் இருந்தாலோ காதல் திருமணம் அவங்களுக்கு சக்சஸ் ஆகும், வெற்றி அடையும். இதே புதன் கேது இணைவுல குரு சுக்கரன் இருந்தும் அவர் கூட செவ்வாய் இருந்தாருன்னா அது காதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடும், தோல்வி அடைஞ்சிடும். செவ்வாய் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து இதே புதன் கேது இணைவுல சந்திரன் இருக்கக்கூடாது. எங்க 1, 5, 9 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது. ஏன் சந்திரன் இருக்கக்கூடாதுன்னா, சந்திரன் இருந்தா அவமானங்களையும் மன மாற்றங்களையும் நிறைய கசப்புகளையும் சில பிரச்சனைகளையும் சந்திரன் முரண்பாடான சில விஷயங்கள்லாம் சந்திரன் கொடுப்பாரு. அதனால சந்திரன் இருந்தா அங்க குழப்பங்கள் தோன்றும். அதனால்தான் சந்திரனும் இருக்கக்கூடாது, செவ்வாயும் இருக்கக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. எது? புதன் கேது இணைவுல. சரி, இப்ப சப்போஸ் புதன் பரிவர்த்தனை அடைஞ்சுக்கிறார். இந்த பிருகுநந்தி நாடி முறையில பரிவர்த்தனையும் வக்கரனையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணுங்க. நம்ம பாரம்பரிய முறை மாதிரி இல்ல. பிருகுநந்தி நாடி முறையில பரிவர்த்தனை, வக்கரம் ரொம்ப வேலை செய்யும். இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சியில நீங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி ராகு கேதுடைய பார்வையே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். 1, 5, 9 நம்ம ஆன்டி கிளாக் வயசுனா 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல கூட ராகு கேதுடைய பாதி பார்வைப்படும். இதெல்லாம் நீங்க பிருகுநந்தி நாடி முறைய அதோடைய அடித்தளத்தை படிச்சாதான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும். இல்லைன்னா புரியாது. ஏன்னா பிருகுநந்தி நாடியுடைய பார்வைகளே வித்தியாசமா இருக்கும், பலன்கள் துல்லியமாவும் இருக்கும். அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். கோச்சார பலன்லாம் கிரகத்தை சேர்த்து வச்சு பலன் சொல்லத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க பாரம்பரிய முறையை விட பிருகுநந்தி நாடி முறையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப இந்த புதன் பரிவர்த்தனை பெற்றா அதோடைய சொந்த ராசிகளான மிதுனம், கன்னி
இந்த ராசியிலிருந்து 1, 5, 9, 2ல கேது இருந்தாலும் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புதன் வக்கரம் பெற்றால், வக்கரம்னா உங்களுக்கு தெரியும், அதற்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தா புதனுடைய பார்வைப்படும். அப்பயும் அவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்ப இதெல்லாம் புதன் கேது இணைவு. இதே புதன் கேது இணைவு இருந்து அவரோட சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறாங்களாம் வச்சுங்களா. புதன் கேது இணைவு இருந்து அங்கிட்டு சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் இந்த காம லீலைகள்ல அதிகமா ஈடுபடுறவங்க. இவங்க தான் கல்யாணத்துக்கு திருமணத்திற்கு முன்பே உடலுறவு செய்யறவங்க, பிளஸ் கர்ப்பம் தரிப்பவங்க. இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எது எது புதன் கேது இணைவு இருக்குது. இப்போ ஒரு ஆண்டிய ஜாதகத்துல குரு கேது, சனி கேது அந்த இணைவு இருந்தாலே அவங்க காதல் வயப்படுவாங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சனி கேது இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை ஒரே ராசியில இருந்தாலும் இல்ல 1, 5, 9ல இருந்தாலும் அவங்களுக்கு காதலுக்கான அமைப்பு உண்டு. 2 பேர் ஜாதகத்திலையும் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்ப 2 பேர் ஜாதகத்திலும் புதன் கேது இணைவு இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் காதல் செஞ்சு திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா நோட் பண்ணீங்க. சனி கேது, சுக்கிரன் கேது பெண்ணுடைய ஜாதகம், குரு கேது, சனி கேது ஆணுடைய ஜாதகம். அப்ப இந்த புதன் கேது பொதுவா சொல்லக்கூடிய புதன் கேதுவோட சுக்கிரனும் சந்திரனும் 1, 5, 9 சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க தான் காதல்ல எல்லை மீறி செயல்படுபவர்கள். காதலுக்கு திருமணத்திற்கு முன்பே கர்ப்பம் தரிப்பவர்களும் இவர்கள் தான். திருமணத்திற்கு முன்பே உறவு கொள்வதும் இவங்க தான். இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு ஆண்கள் 2 ஆண்கள் சொல்லிட்டு 2 பெண்கள் 3 பெண்கள் அளவு கூட போகலாம். அப்ப இந்த இடத்துல குருவோ சூரியனோ 1, 5, 9, 2ல இருக்கிறப்ப இது அந்த அந்த திசையை நோக்கி போகாது. அதையும் பார்க்கணும். ஒரேடியா புதன் கேது இருக்கிறாரு, சுக்கிரன் சந்திரன் இருந்துட்டாங்க, அப்ப இது தப்பான ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அதுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சூரியனோ குருவோ இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு போக விடாது. சமூகத்துல அவங்க ஒரு 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 சமூக அந்தஸ்தோட வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி நண்பர்களே, புதன் கேது அமைப்பை வச்சு எப்படி ஈஸியா இப்ப உங்க ஜாதகத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. பல காதல் திருமணமான ஜாதகத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்ற இந்த குறிப்பீடுகளை ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா புரியும். பாரம்பரிய முறையில கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது கொஞ்சம் நல்லா பயிற்சி எடுத்தவங்க தான் உங்களால சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு தசா புத்தி ஆராயணும். அந்த தசா புத்தியில 2, 5, 7, 11ஆம் பாவம் சம்பந்தப்படணும். அந்த 2, 5, 7ஆம் பாவம் கோச்சாரத்துல வலுவா அமையணும். வலுவா கோச்சாரத்துல அமையிற காலத்துல தான் குருபலம் உள்ள காலத்துல அவங்களுக்கு அந்த காதல் கை கூடும். அப்படியாப்பட்ட அமைப்புலாம் இருக்குது. ஏன்னா பாரம்பரியல கொஞ்சம் பார்த்து பலன்களை பொறுமையா சொல்லணும். ஆனா 100% துல்லியமா இருக்கும். பிருகுநந்தி நாடி முறையில பார்த்தவொடனே 2 நிமிஷத்துல பலன் சொல்லலாம். ஆனா 90% கரெக்ட் ஆகும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தான். ஆனா பாரம்பரிய முறையில இருந்து தான் எல்லா கிளைகளும் பிரிஞ்சிருக்குது. அதனால பாரம்பரிய முறையை நீங்க கத்துக்கிட்டாதான் பிருகுநந்தி நாடி முறை, பிரசன்ன முறையில 34 பிரசன்னங்கள், இப்ப எல்லாமே அஷ்டமங்கல பிரசன்னம் மொத்தமே நீங்க கத்துக்க முடியும். இதுக்கப்புறம் கைரேக சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் கீழே புதன் விரல்னு சொல்லுவோம்ல, அது கீழே 2 ரேகை வந்திருக்கும். உடனே 2 திருமணம் காதல் 2 காதல்லாம் சொல்ல முடியாது. ஆசைப்பட்டா கூட அந்த ரேகை முளைக்கும். அப்ப அதையும் பார்க்கணும். பிளஸ் அவங்களுடைய சுக்கரமேட்டுல பார்க்கணும். சுக்கரமேடு எப்படி அமைஞ்சுக்குதுன்னு பார்த்தா அது காதல் திருமணமான்னு பார்க்கலாம். அதே மாதிரி குருமேடு நல்லா உப்பலா அமைஞ்சிருந்து புதன் மேடும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். அது கைரேக சாஸ்திரத்துல, அது தனி சப்ஜெக்ட். கைரேக சாஸ்திரத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப கிளைண்ட் கஸ்டமர் நம்ம ஜாதகம் பாக்குறாருன்னா ஒரு காதல் திருமணம் எனக்கு நடக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா ஜாதகத்துல இதை பார்த்துட்டு உடனே அவங்க கைய பார்த்து அதை பார்த்து நம்ம புதன் மேடு எப்படி இருக்குது, குருமேடு எப்படி இருக்குது, சுக்கரமேடு எப்படி இருக்குது, புதன் மேட்டுக்கு கீழே சுண்டு வரல் கீழே எத்தனை ரேகை இருக்குது, அதுல பிளவு இருக்குதா, காதல் சக்சஸ் ஆமான்னு அதை பார்த்துக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால கைரேக சாஸ்திரமும் நீங்க கத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கைரேக சாஸ்திரமும் ஜாதகமும் ஒண்ணுதான். ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதுதான் அவங்க கையில ரேகையா பதியும். ஏன்னா கைரேக சாஸ்திரமும் மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம் தான். நான் பெரும்பாலும் ஜாதகத்தோட கைரேகையும் இணைச்சி வச்சுதான் பலன் பார்த்து சொல்லுவேன். கிளைண்ட் வாடிக்கையாளர் இருந்தாலும் அவங்க கைரேகையும் நான் பார்ப்பேன். இப்ப பார்த்தாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா கைரேகையும் ஜாதகமும் ஒன்னா ஒரே காம்பினேஷன் தான் இருக்கும். இத நம்ம நிறைய படிச்சிருந்தா நம்ம அனுபவ ரீதியா பார்த்தா இது உங்களுக்கே புரியும். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.